نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته وتموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء أنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. الله العلي العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. சத்தாவுல் அலீம் ரஸாக்குல் கரீம். சத்தார் என்றும் மகிடாதிபதிக்கெல்லாம் சுல்தானாகிய அருஷு குருஷு ரஹு கலம் வாமி இதுகளையும் அதுகளுக்குள்ளே உண்டான படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்து இரணமளித்து பாதுகாத்து வரக்கூடிய வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். சலாத் என்னும் கருணையும் என்னும் ஈடேற்றமும் ஆகிறது அருணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபான்கள் இமாம்கள் நாதாக்கள் உலமாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹான நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் அதற்கு முன்னால் சொல்லக்கூடிய உபதேசங்களையும் குதுபாவையும் கேட்டு அதன்படிவதற்காக வந்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் கட்டுமாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகலே வாலிபர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதுகளின் பிரகாரம் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த மாதங்கள் 12, அதிலே சிறப்பான மாதங்கள் 4. முந்திய மாதம் ரஜபு மாதமாக இருக்கிறது. அந்த ரஜபு மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅப வ பல்லிக்னா ரமலான் என்பதாக. இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை நாம் வேண்டும். இதை பற்றிய விளக்கங்கள் சென்ற மாதத்திலே சொல்லி முடிந்தாகிவிட்டது. ஷஅபானுடைய மாதத்தை நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஹைர் அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக துஆ செய்தார்கள், எந்த நோக்கத்தோடு செய்தார்கள், அதனை நாம் விளங்கிக் கொள்வோமேயானால் நாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்ற தவற மாட்டோம். ஏன் துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் இறைவா எங்களுக்கு பரக்கத்தாக, ஃபீ ரஜப ரஜப மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அதனை அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, தானை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்பதாக கேட்டார். மாணவர்களே, இதில் சில விஷயங்கள் அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் அந்தியத்தை நாம் பார்க்க வரவில்லை. சென்ற ஆண்டிலே இருந்து இந்த ஷஅபானுடைய மாதம் பிறப்பதற்கு முன்பதாகவும் எத்தனை நண்பர்களை சகோதரிகளை சிறுவர்களை நம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு மஸ்ஜிதிலே போய் தொழுக வைத்து கபரிலே அடக்கம் செய்துவிட்டு இருக்கின்றோம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தரங்கமான முறையிலே துஆ கேட்டார்கள். நான் அந்த ரமலானை வேண்டும், அந்த ரமலானிலே அமல் செய்யக்கூடிய ஆயுள் எனக்கு கிடைக்கும், அதிலே அமல் செய்யக்கூடிய சக்தியும் பலமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதனை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன?
ரஜபுடைய மாதம் நம்முடைய நடைமுறையிலே சொல்லுவோமேயானால் ஒரு விவசாய நிலம், அந்த விவசாய நில பூமியை உழுது அதனை பரிபக்கப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக எப்படி அதே போல நம்முடைய உள்ளத்தை பரிபக்கப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ரஜபு மாதம் இருக்கு. இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது, விதைத்து எப்படி அந்த நாற்று நட்டு அந்த நாற்றுக்கு தண்ணீர் பாய்த்து அதுக்கெதிராக உயரக்கூடிய அளவுக்கு எப்படி பாடுபடுவார்களோ அதே போல இந்த ஷஅபான் மாதத்தை பாடுபட வேண்டும். அதைவிட அதிகமான முறையிலே ரமலானுடைய மாதத்திலே நாம் பாடுபட்டு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஆயுளும் நீளமாக இருக்க வேண்டும், சக்தியும் ஆர்வமும் இருக்க வேண்டும், அமல் செய்வதற்கு எல்லா விதமான பரக்கத்களுக்கு தந்தருள்வாயாக என்பதாக ஹஜரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது இமாம்கள் ரஜபை முடித்து ஷஅபானிலே இருந்து ஆரம்பம் செய்து கொண்டிருக்கு. ஹைர் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் சொல்ல வந்த விஷயம் ஈமான். ஈமான் என்று சொன்னால் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதாக இமாமுனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே அதனுடைய கிரந்தத்தை ஆரம்பம் செய்கின்றார். அந்த ஈமானுடைய பரிபக்குவம் நமக்கு கிடைக்கப்பட்டது இருக்கிறது, அது முக்கியம். யாருக்கு கிடைக்கவில்லை? நபியுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்கவில்லை, நபியுடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை, நபியுடைய மகனுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட உழைப்புகள் செய்து கிடைக்கப்பெறாத ஒரு அமானிதமான ஒரு பொக்கிஷம் இந்த ஈமான். நமக்கு எந்த விதமான உழைப்பும் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது பெரும் பாக்கியமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆமன்து பி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பிகைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது ஈமானுடைய ஷர்த்துகளாக இருக்கிறது. இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஉஸ் ஸகாத் வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா சபீலா. இது இஸ்லாத்துடைய ஷரத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இஸ்லாம் கட்டடம் புனியல் இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தை எழுப்பப்பட்டிருக்கிறது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 தூண்களை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 5 முக்கியமான ஒரு தூண் ஈமானாக இருக்கிறது. நடு தூண் இந்த கட்டிடத்திற்கு நாலாபுரம் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே உள்ள இடப்பட்டதற்கு ஒரு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு போடப்பட்ட சில பெல்ட்டுகள், அது ஈமானுடைய படித்திருக்கிறது. அருமையானவர்களே, அந்த ஈமான் இழந்து விட்டால் நமக்கு எதுவுமே கிடையாது. சொல்லப்படுகிறது அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எல்லோரும் ஈமானோடு மௌத்தாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது ஓதி காட்டிய வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு குத்பாவிலும் ஓதப்படும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், ஹக்க துகாத்திஹி, எந்த அளவிலே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ, எந்த அளவிலே பயப்பட வேண்டுமோ அந்த அளவிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கின்றான், வலா தமூதுன்ன, நீங்கள் யாருமே மௌத்தாக கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்களான நிலையிலே நீங்கள் யாருமே மௌத்தாக கூடாது என்பதாக கடு ஆசையோடு சொல்லக்கூடிய வாசகம். யார் சொல்கிறது? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த படைப்பினத்தை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் எல்லோரும் மௌத்தாக வேண்டும் என்ற கட்டளையும் போட்டு என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை அஞ்சி வந்தீர்களேயானால் நீங்கள் ஈமானோடு மௌத்தாவீர்கள். ஹைர் அருமையானவர்களே, இதனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, என்னுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்காத ஒரு ஈமான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. யார் அந்த சிறிய தந்தை? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருந்தவர்கள் அபீ தாலிப் அவர்கள். அனைத்து வகையிலும் அப்துல் முத்தலிப் பாட்டனார்,
அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வகையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் அபீ தாலிப் அவர்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை இந்த சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதே சமயத்தில் இன்னும் ஒரு சிறுவனுக்கு யஹூதி கிடைத்தது, ஈமான் கிடைத்தது. ஹதீஸிலே நாம் காணுகின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய சிறிய தந்தையுடைய மரண தருவாயிலே தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டு சொல்கிறார்கள், எனது அருமை சிறுமிய தந்தையே, உங்களுக்காக நான் நாளையும் அருமை சிபாரிசு செய்ய வேண்டும். அந்த சிபாரிசுக்காக வேண்டி நீங்கள் சொல்லுங்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது சுற்றுமுட்டும் பார்க்கிறார்கள். அபு உமையா, உத்துபா, ஷைபா போன்றவர்கள் சுற்றி வர நிற்கிறார்கள், தலையிறார்கள். அனைத்து அந்த குறைஷி தலைவர்களும் சொல்லாதே என்பதாக சொல்லுகின்றார். அப்பொழுது அபீ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, என்னுடைய கண் குளிர்ந்த மகனே, மனம் குளிர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வேன். ஆனால் இவர்கள் எல்லோரும் கடைசி தருணத்திலே மௌத்துக்கு மறந்து தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய அச்சம் எனக்கு இருக்கிறது. ஆகையினால் நான் விரும்பவில்லை என்பதாக சொன்னார்கள். அது கிடைக்கப்பெறவில்லை. அதே சப்தத்தை பாருங்க, ஒரு யஹூதி சிறுவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு தினந்தோறும் கூடிய ஒரு சிறுவன், அவனுக்கு சக்கராத்துடைய நிலை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்ப்பதற்காக சஹாபாக்களோடு செல்லுகிறார்கள். அந்த சிறுவனுடைய உள்ளே சென்றார்கள். மரண தருவாயிலே கிடக்கக்கூடிய சிறுவன், அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார்கள், அப்பா சிறுவரே, என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹுடைய என்னுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல் என்று. அந்த சிறுவன் சுற்றுமுட்டும் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். தந்தை சொல்லுகின்றார், சொல் சொல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனது சந்தோஷப்படும்படியாக சொல் என்பதாக தந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த சிறுவன் சொன்னான். சுப்ஹானல்லாஹ், அவருடைய ரூஹ் பிரிந்தது. இது வரலாற்றிலே ஹதீதுகளிலே நாம் ஒவ்வொரு சமயங்களிலும் கேட்கக்கூடிய சம்பவம். அருமையானவர்களே, இந்த ஈமான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பொழுது நாம் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் சொல்லுவதென்று சொன்னால் என்னையும் சேர்த்து நாம் இஸ்லாத்திலே தான் இருக்கிறோம். கலிமா சொன்ன முஸ்லீமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். மோமினாகுவது எப்பொழுது நாம் ஈமான் கொண்ட மோமினாக, பரிபூரணமான ஈமானாக எப்பொழுது. எத்தனையோ படித்தரங்களை சொல்லுகின்றார்கள். 70க்கு மேற்பட்ட கிளைகளை சொல்லப்படுகிறது. அதிலே சாதாரணது வழியிலே செல்லக்கூடிய பாதையிலே கிடக்கக்கூடிய கல் முள் மனிதர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியது அகற்றி செல்வது ஈமானிலே தாழ்ந்த தரத்திலே உள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் குறைஷாக இல்லை, இது நம்முடைய நடைமுறையிலே நடக்கிறதா, ஏதோ கிடக்கிறது என்று நாம் இருக்கின்றோம். அதனை தூக்கி அப்புறப்படுத்தி விட்டு செல்கின்றோமா? இல்லை. அதை அப்புறப்படுத்தினால் அந்த நமக்கு கிடைக்க பெறக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படுமோசமான முறையிலே குப்பைகளையும் கொண்டு வந்து அடுத்தவருடைய வீட்டு வாசலிலே கொட்டக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கின்றோம். சுத்தம் ஈமானிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த ஈமான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பேணுதலாக பேணி பாதுகாக்க. அருமையானவர்களே, இப்பொழுது சொல்லப்பட்டது குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்பதாக கூப்பிட்டு சொல்கிறான். சில இடங்களிலே இவர்களே என்பதாக கூப்பிடுவான். இப்பொழுது மனிதர்களே என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் ரப்பக்கும் உள்ளதி, நீங்கள் உங்களுடைய இறைவனை ஓர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனை ஓர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவனுக்கு இணையாக எதையும் நீங்கள் உண்டாக்காதீர்கள். இணை என்று சொன்னால் சிலை வணங்குவது மட்டுமல்ல இணை, காவிர்களுடைய கோயிலுக்கு சென்று மட்டுமல்ல இணை, அந்த கோயிலுக்கு இந்த விரலால் வழிகாட்டினாலும் இணைதான். என்னுடைய உஸ்தாத் சொன்னார், மறைந்த மாமேதை கோடா அபூபக்கர் ஆலிம் சாஹிப் அவர்களிடத்திலே பாடம் கற்ற அவர்கள் சொன்னார்கள், நீ விரலை காட்டினாலும் அது ஷிர்கிலே போயிடும். சலாம் சொல்வதற்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம்? கையை தூக்குறோம். அது கூடாது என்பதாக சொன்னாங்க. சலாம் தான் வாயிலே இருந்து வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் இதுதான் வர வேண்டும்.
தலை அசைப்பது, காய் அசைப்பது, இது ஷிருக்கிலே கொண்டு போய் நமக்கு தெரியாது, அது ஷிருக்கிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக கண்டிப்பையிலே எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் உஸ்தாதுமார்கள். ஹைர் அருமையானவர்களே, இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றார், அல் ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா. எப்படிப்பட்ட இறைவன்? அந்த இறைவனை நீங்கள் ஓர்மைப்படுத்தி சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா. இந்த பூமியை உங்களுக்காக ஆக்கி தந்திருக்கின்றார். இந்த பூமியை பற்றி நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம். இந்த பூமியை பொழுது எப்படி படித்தோம்? பூமி உருண்டை என்றுதான் படித்திருக்கிறோம். பூமி உருண்டையானது, இகளை கொண்டும் தண்ணீரை கொண்டும் அல்லாஹ் சமப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதி லகுமுல் அர்த ஃபிராஷா. இந்த பூமியை உங்களுக்கு நான் எப்படி ஆக்கி தந்திருக்கிறேன்? விரிப்பாக இருக்கேன். உருண்டையாக இருந்தால் நான் உட்கார முடியுமா? உருண்டையாக இருந்தால் ஓட முடியுமா? நடக்க முடியுமா? படுக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியும். பூமி அசைந்து கொண்டே இருக்கும். பூமி அசைந்து கொண்டுதான் இருக்கிறது, சுற்றி கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானத்தின் மூலமாக தெரியும், பூமி சுற்றுகிறது, சூரியன் சுற்றுகிறது, சந்திரன் சுற்றுகிறது, எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அதனுடைய வணக்கங்கள், அதற்கு ஏற்படுத்தப்பட்ட வணக்கங்கள், அது செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லது ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஆ, அதை உங்களுக்கு நான் மேற்கூரையாக ஆக்கி தந்திருக்கிறோம். நாம நினைக்கிறோம், இப்போ நம்மளுக்கு கட்டிடம் அமைத்து கட்டிடத்துக்கு மேல கூரை போட்டா நம்ம தைரியமா இருக்கிறோம் நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு ஆயத்தை மேற்கூரையாக ஆக்கி தந்திருக்கின்றேன். இன்னைக்கு நேரடியாக அந்த மழை நம்ம இடத்திலே வரையோடு வந்தால் நாம் தாங்க முடியுமா? நேரடியாக சூரியனுடைய அந்த பவர் வந்தால் நம்மால் தாங்க முடியுமா? சிந்தர்கள் அருமையானவர்கள், பனியுடைய தாக்கம் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அது எத்தனை தடுப்புகளுக்கு அப்பால் இருக்கிறது, எத்தனையோ தடுப்புகளுக்கு அப்பால், திரைகளுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கிறது. அதை தாங்குகின்றான், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஆ வ மினஸ் ஸமாஇ மாஅன். மேலும் நான் மழையை இறக்கி வைத்து இருந்து உங்களுக்கு புற்பூண்டுகளை உண்டாக்கி தருகிறேன், பழவர்க்கங்களை உண்டாக்கி தருகிறேன், பொருட்களை உண்டாக்கி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வ அன்ஸல மினஸ் ஸமா வ அக்ரஜ மினஸ் ஸமராத் ரிஸ்கல் லகும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா. இவ்வளவும் நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். பூமியை விரிப்பாக்கி இருக்கிறேன், ஆகாய கூரையாக்கி இருக்கிறேன், மழை பொழிய வைக்கிறேன். மழையில் பொழிவதன் காரணமாக உங்களுக்கு புற்பூவரங்கள், பழவர்க்கங்கள், கனிவர்க்கங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தயாரித்து தருகின்றேன். நீங்க இதுல என்ன செய்யாதீங்க, இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எனக்கு உறுதுணையாக யாரையும் ஆக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுங்க. நாம் ஒவ்வொருவரும் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன? நான் சாட்சி சொன்னேன் என்று சொல்லிட்டோம். நாம சாட்சி சொல்லிட்டோம், யாராகவே நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவர் எந்த வகையிலும் இணை யாருமே கிடையாது என்பதாக நாம் சொல்லிட்டோம். நாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பொருத்தமானடியார்களாக நாம் வாழுவோமேயானால் பரிபூரணமான ஈமான் உடையவர்களாக மாற முடியும். நாளை மறுமையிலே முத்தகீன்களாக உண்டாக முடியும். 3 தரங்கள் இருக்கிறது. முதல் என்ன? ஒன்று இஸ்லாம், அடுத்தது ஈமான், அடுத்தது முத்தகீன். அல்லாஹ் பிஸ்மிலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆகிறோம். சில பேர் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் திருப்பெயரால் முடிச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் நமக்கு ஒரு சொல்ல வேண்டியதில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்வதாக ஒரு சொல்லை ஆரம்பிக்கிறோம். அர் ரஹீமுக்கு என்ன அர்த்தம்? அர் ரஹீம் என்று சொன்னால் இந்த ஒரே நல்லவர், தீயவர், கொடியவர், பாவிகள், கொடூரமானவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய, மது அருந்தக்கூடியவர்கள், திருடக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் கிருபை செய்வான். அதான் அர் ரஹீம். ரஹீமுக்கு அர்த்தம் என்ன? அர் ரஹ்மானுக்கு அர்த்தம் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். நாளை மறுமையிலே குறிப்பாக அவங்கள ஒதுக்கிடுவான்ல. யார் யாருக்கு இங்கு உதவி செய்தானோ அவங்களையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுவான். நாளை மறுமையிலே யாரை ஒதுக்கினால் அர் ரஹீமுக்கு அர்த்தம் நாளை மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய திரை முத்தகீன்.
இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அஞ்சி அவர்களுடைய கட்டளைகளை அவர்களுடைய சுன்னாக்களை வழிமுறைகளை பின்பற்றி யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் அருமையிலே முத்தகீன்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்களாக நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேருவாராக. நாம் சொல்லக்கூடிய அந்த பிஸ்மியிலேயே அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பிஸ்மிக்கு தஃப்சீர் செஞ்சவர்களுக்கு தஃப்சீர் செய்ய சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் கொள்ள வேண்டும் சொன்னால் அடுத்த சகோதரனுக்கு ஒவ்வொரு சகோதரர்கள் ஆதமுடைய மக்கள் ஒவ்வொரு சகோதரனுக்கு மத்தியிலே எந்த விதமான பிறலாமல் எந்த நன்னோக்கத்தோடு நடந்து அவர் சலான் சொல்லலையா நீ சலான் சொல்லு, அவர்கள் சொல்லலையா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய மலக்குகள் சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு மேல ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமோடு பேசாமல் இருப்பது நேரே கொண்டு போய் சேர்த்து பாதுகாப்பானாக நடக்குது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே அந்த முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த படித்தரத்தை அடையக்கூடியவர்களாக வருவதற்குத்தான் இறங்கி கொண்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன். ஷஹ்ரு ரமலான் அல்லது அதிலே இறுதியாக சொல்லப்படுகிறது லஅல்லகும் தத்தகூன். இது இந்த ரமலான் எது கொடுக்கப்பட்டது, அதனுடைய ரமலானுடைய விஷயங்களிலே சொல்லப்படும். இப்பொழுது அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஈமானுடைய அந்த ஈமான் நமக்கு முத்தகீனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்லும் பொழுது மரம் செடிகள் உங்களுக்கு சலாம் சொல்லும். நீங்கள் தக்வா உடையவர்கள் உங்களை செல்லும் பொழுது உங்களை காணக்கூடியவர்கள் தானாக மரியாதை செய்வார்கள். அவர்கள் வந்து நமக்கு எழுந்து உட்காரணும் இதெல்லாம் மரியாதை அல்ல, மனதில் இருக்கணும். அவங்க உங்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹுவை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய ரசூலை மதிக்க வேண்டும், வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து அச்சப்படுவார்கள். என்ன அச்சப்படுவார்கள்? இவரிடத்திலே எதுவுமே செய்யக்கூடாது. அந்த அளவுக்கெல்லாம் இருவிட்டார்கள். நம்முடைய ஊரில் எத்தனையோ நல்லடியார்கள் சொல்லப்படுகிறது, பேரள விரும்பல. அவரவர்களுக்கும் தோப்புகள் இருந்தது, வயல்கள் இருந்தது, ஒரு மணியை கூட்டார்கள். அந்த அளவு அச்சம் அவர்கள் மீது. யார் எதற்காக? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக முத்தகீன்களாக வாழ்ந்து காட்டினார்கள். கடைசி வரையிலும் சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லுக்கு புரியும் யார் என்று, சொர்க்கத்துக்கு போகணும், எல்லா சமுதாயமும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொல்லி உயிரை நீத்து கொண்டவர்கள் நல்லடியார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை பிரகாச வெளிச்சமுடையதாக அந்த அவர்களுடைய கபரை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக என்றது. புனிதமான ரமலானை நாம் வரவேற்பதற்கு முன்னால் புனிதமான ஒரு இரவு வாரத்திற்கு அப்புறம் வர இருக்கிறது. அடுத்த வாரத்திலே அது சம்பந்தமாக சொல்லுவாங்க. பராத்துடைய இரவு, அதனுடைய என்ன என்பதை எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி கூடிய பெரும் வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வதோடு அனைவர்களுடைய துஆவையும் நான் ஆதரவு வைத்தவனாக இந்த ஜும்ஆவுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.